இல்லை கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்ன பார்க்க போகிறோம்னா மை ஹீரோ அகாடமியாவுடைய ஃபைனல் சீசன், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ட்ரெய்லரை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன ப்ரோ ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணி போய் போட போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி போடுறதா இருந்தால் நான் உங்களுக்கு பார்க்க சொல்ல போகிறேன். இதிலே பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிரேக் டவுன்லாம் பண்ண மாட்டேன். பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அவங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கானுங்க. ஃபஸ்ட் சீசன்லேருந்து எதெல்லாம் ஹைலைட் மூமெண்ட்ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கானுங்க. புதுசாக நமக்கு ஒன்றுத்தையுமே காட்டலை. அதுவே எனக்கு வெறியாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, திடுத்துப்புன்னு சீசன் முடிகிற மாதிரி சொல்லிட்டாங்களா. ஏன்னா மை ஹீரோ அகாடமியாவே நான் ஏதோ இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான்டா பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே செகண்ட் சீசன் ஃபைனல் சீசனே வந்துருச்சுன்றீங்க. என்னடா சொல்கிறீங்க? ஒன்றுமே எனக்கு புரியல உண்மையை சொல்ல போனால். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மை ஹீரோ அகாடமியாக தான் பார்த்தேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்குமே தெரியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமேவே மை ஹீரோ அகாடமியாக தான். அப்படி பார்த்தா மை ஹீரோ அகாடமியாக முடிய போகுதுன்னு சொன்ன முச்சில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த அனிமையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த அனிமைக்கு ஒரு நல்ல எண்டிங் கிடைக்கும் போது அந்த எண்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நினைக்கும் முச்சில் ஒரு பக்கம் சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோட திடுத்துப்புன்னு அதுக்குள்ளே ஏன்னா நிறைய விஷயம் மை ஹீரோ அகாடமியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இது வரைக்குமே அவங்க ஜப்பானை தான் கிடையாது. ஆனால் இந்த உலகம் முழுக்கவே சூப்பர் பவர்ஸ் இருக்க ஹீரோஸ் இருக்காங்க. நான் என்ன நினச்சேன், இந்த ஆல்ஃபார் ஒன்று எடுத்து போடுறதுக்கு இவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போவாங்க, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸோட கை கொடுப்பாங்க. கடைசியாக எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒன்றா இறங்கி ஆல்ஃபார் ஒன்று கூட ஒரு பெரிய சண்டையை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பெருசாக யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க இப்போ இந்த 8 சீசன் 7 சீசன்லாம் சொன்னாங்க இல்லை, அதுவே சில பேர் கொஞ்சம் பெருசாக தெரிய மாதிரி இருக்கும். நான்லாம் இவங்க 20 சீசன் வரைக்கும் அது போவானுங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவனுங்க நிறைய நாடுகளை எக்ஸ்போஸ் பண்ணுவானுங்க. உதாரணத்துக்கு சொல்ல நம்ம இந்தியாவை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அமெரிக்காவில் நம்ம ஒரு ஹீரோவை காட்டியிருப்பாங்கள்ல, அதாவது நம்பர் 1 ஹீரோ. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஹீரோஸையும் காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். டோக்கியோ, அப்புறம் சைனா, நிறைய இருக்குது, நிறைய நாடு இருக்குது. எல்லா நாட்டுக்கும் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் பங்கம் பண்ணியிருக்கலாம். ஈவன் நிறைய இதுவும் போயிருக்கும். ஆனால் இவங்க டேரெக்டாக இப்போ முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்களா. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ணுற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்குது. சேம் டைம் அது நல்லது தான். ஏன்னா ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டு போகாமல் அவங்க முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணதுமே ஓகே, அதுவுமே நல்ல வீடியோ தான். இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ட்ரெய்லர் அப்படின்றது ஒரு ஒழுக்கமான விஷயம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் அனிமே சீரீஸாக இருந்தாலும் சரி, மூவிஸாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற ஹைப் வரும். நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஸ்டார்ட் டு எண்டு, அதாவது கரண்ட்டு இது முடிஞ்சது இல்லை, இதில் முடிஞ்சது அது வரைக்குமே அதோட முக்கியமான ஹைலைட்ஸை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருக்கீங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இல்லை உங்களுக்கே நியாயமாக இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் மை ஹீரோ அகாடமியா ட்ரெய்லர் வந்துச்சுன்னு சொல்ல போய் செதறிட்டேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. ஏன்னா மை ஹீரோ அகாடமியாவோட ஃபைனல் சீசனுக்கான ட்ரெய்லரா எனக்கு ஒரே ஹைப்பு. நான் என்ன நினச்சேன், சரி இப்போ இந்த ட்ரெய்லரை பார்ப்போம், அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்கோ அதை அத்தனையும் பிரேக் டவுன் பண்ணி போடுவோம். நம்ம டீமன் ஸ்லேயருக்கு அடுத்து பிரேக் டவுன் பண்ண போகிற 2வது வீடியோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு உள்ளே போய் ட்ரெய்லரை பார்த்தா ஸ்டார்டிங் இந்த ஸ்டார்டிங் சீன்ஸை காட்டுறாங்க. சரி ஓகே. 2வது அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் அடுத்து கொஞ்சம் பெரிய மூமெண்ட்ஸை கட்டுறாங்க. சரி ஓகே இருந்துட்டு போகுது. கதைக்குள்ளே வாங்க சார். இப்போ இந்த ஃபைனல் சீசனுக்கு கூட ஏதாவது கிளிப்ஸை விடுங்க சார், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், தீயாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சொன்னால் அப்படியே வந்தாங்க, பேசினாங்க, போனாங்க, ட்ரெய்லர் முடிச்சிட்டாங்க. அது அப்புறம் டேட்லாம் போட்டு இன்றைக்கி வரப்போகுதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு டேய் நான் செத்துருவேன்டா, போப்பா, படத்தை தாண்டி போ. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், இதில் என்னென்னமோ காட்ட போகிறாங்க. ஆல்ஃபார் ஒன்றை காட்ட போகிறாங்க, ஆல்மைட்டா காட்ட போகிறாங்க, நம்ம இசுக்கு மிடோரியாவை காட்டுவாங்க. கச்சானுக்கு என்னாச்சு, அவன் பொழைச்சானா இல்லையா, இல்லை மண்டையை போட்டுட்டானா இல்லையான்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் நம்ம ஃபேக் ஆல்ஃபார் ஒன்று அவன் இருக்கான்ல, அவன் பேர் மறந்து போச்சு பார்த்தீங்களா, அவனை காட்ட போகிறாங்க. அப்புறம் நம்ம டோடோராக்கி ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் நிறைய இருக்குது. டாபி கடைசியில் என்ன ஆனா, அவன் செத்துட்டானா இல்லை ஃபேமிலியோட சேருவானா இல்லையா, அவன் காட்டுவாங்களாம் மாட்டாங்களா அதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு ஹீரோ ஏதாவது ஒரு நாட்டு ஹீரோ கேமியோ கொடுப்பாரா அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் காட்ட போகிறாங்க.
ஜஸ்ட் ஒரு சின்ன சீனாவது விடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் 1008 இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன். சும்மா அவனுங்க இஷ்டத்துக்கு அனிமேல என்னெல்லாம் அவன் ஓகே, அதாவது மை ஹீரோ அகாடமியால் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்து போடுறான். ஆனால் ஃபைனல் சீசனில் என்னெல்லாம் வரும்போது அதெல்லாம் போடல. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறோட பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இல்லை ப்ரோ, உங்களுக்கே நியாயமாக இருக்கா ப்ரோ? இங்கே இந்த நம்ம ஊர் படத்தில் கூட செகண்ட் பார்ட்டு வந்து போடுறோம்னா செகண்ட் பார்ட்டுக்கான கிளிம்ஸை மட்டும் தான் எடுத்து போடுவான். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான கிளிம்ஸை போடுவான். போட்டால் அது 2, 3, 20, 10 செகண்ட் ஆர் 20 செகண்ட் தான் இருக்கும். இது ட்ரெய்லருமே அப்படி தான் இருக்குது. என்ன நியாயம் இது? என்ன எங்களை ஸ்கேம் பண்ணுறீங்களா? இதை காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாதவன் தான் இந்த மாதிரி ஹைலைட்டான மூமெண்ட்ஸு, இதுக்கு முன்னாடி நடந்த ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் எடுத்து போடுவான். காட்ட பெரிய கண்டென்ட் வச்சுருக்கே இந்த மாதிரி எடுத்து போட மாட்டான். எனக்கு புரியல. ஒருவேளை இவங்க ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்களா இல்லை நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வைக்கிறாங்களா? எல்லாத்தையும் மறைச்சி வச்சுப்போம், கடைசியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்போம் பாரு, அப்படியே மொத்த பேர் சதற போறீங்களா இந்த சீசனில் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? ஃபைனல் சீசன் நான் ஒத்துக்கிறேன். ஃபைனல் சீசன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிடுவீங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ வரைக்கும் அந்த ட்ரெய்லரு. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலாக புரியாமல் தான் கேட்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆகிடுச்சு. நான் அந்த ட்ரெய்லரே தனியாக ரோஸ்ட்டு போடலான்டா. இருந்தாலும் வந்து மை ஹீரோ அகாடமியான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு அனிமேன் என்னன்னு காட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட விடுறேன். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 மரியாதையா ஓடி போயிரு. இப்போ வந்து இந்த மாதத்தில் 4ஆம் தேதி தான் வருதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அப்புறம் 4ஆம் அன்னைக்கு தான் 4ஆம் தேதி. நான் இந்த வீடியோ வந்து 2ஆம் தேதி நைட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ வந்து 4ஆம் அன்னைக்கு வந்துடும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முச்சில் அது நாளைக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து பார்ப்போம், எல்லோரும் பார்ப்போம். மை ஹீரோ அகாடமியா ஃபஸ்ட்டு எபிசோடு மட்டும் மொக்கையாக இருந்து இல்லை வந்து ரீகேப் போகிறோம் அந்த மாதிரி சொன்னீங்க. எபிசோட் பார்த்துட்டு அடுத்த 10வது நிமிஷம் ரோஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுவோம். எது ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே, ஃபைனல் சீசனோட ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ரோஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் கைஸ். நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறோன்னு நினைக்கிறீங்க, பட் வந்து மை ஹீரோ அகாடமியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும், அது மறந்துடாதீங்க. எப்படியோ நீங்கள் ட்ரெயிலர் எந்த மாதிரி வேணால் கட் பண்ணிட்டு போங்க. ஆனால் வர்ற மார்ச் 4 மை ஹீரோ அகாடமியாவோடைய ஃபஸ்ட்டு எபிசோட் தரமாக இருக்கணும். நீங்கள் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாருக்குமே அதை பிடிக்கணும். அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு போதும். ஹேஸ் அ மை ஹீரோ அகாடமியா ஃபேனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அதில் பெஸ்ட்டாக பண்ணிடுங்க. உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் வந்து மாங்காய் படிக்கலை. ஒரு மாங்காய் படிச்சிருந்தா கூட என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அமைதியாக இருந்திருப்பேன். மாங்காய் படிக்காதனால எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் இப்போவும் போய் மாங்காய் படிக்க போகிறது கிடையாது. மாங்காய் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா மை ஹீரோ அகாடமியா வந்து எனக்கு அப்படியே பார்க்கணும் ஆசை. அதனால் நான் உங்களுக்கு நம்புகிறேன். அந்த கதையும் சூப்பராக இருக்கணும், ஃபஸ்ட் எபிசோடும் சூப்பராக இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் ஆசைப்பட்றேன், அனிமேஷன் முதற்கொண்டு. அதனால் உங்களோட கையில் தான் இருக்குது, உங்களோட பெஸ்ட்டாக கொடுங்க. சரி, ஓகே கேஸ், இதுதான் மை ஹீரோ அகாடமியை பற்றின என்னோட மனக்குமுறல்கள். உங்களோட மனக்குமுறல்கள் எப்படி இருந்துச்சு? மை ஹீரோ அகாடமியோட ட்ரெய்லரை பற்றி நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்து சிரிக்க மட்டும்தான் செய்யணுமா? சேர்ந்து அழக்கூடாதா? சேர்ந்து அழுவோம் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து ஒப்பாரி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மனசு விட்டு ஆளு, கதறி ஆளு. இன்னொரு நல்ல சந்திக்க முடியும். உங்கள் VSK. டாடா, பை பை, see you, take care.